யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இப்போ தலைவர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் நடிகர் விஜயாக எப்பொழுது மாறுவார் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதற்குண்டான காரணங்களும் சரியான சூழலையும் அவர்கள் உருவாக்குவார்கள் என்பதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க கவனிச்சாலே தெரியும். தேர்தல் இப்போ நெருங்கிருச்சு, வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டா, விஜய் இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் நடிப்பார். அதுதான் இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடிய விஷயம். இதை நம்ம முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னோம். ஜனநாயகம் தான் கடைசி படம் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம அதை ஏற்றுக்கலாம். கண்டிப்பா நடிப்பாங்க. இது இந்த தலைமுறை இளைஞர்களை இந்த தேர்தலில் அரசுக்கு எதிராக பங்கெடுக்க வைத்து அவர்களை மூளைச்சலவை செஞ்சு தெருவில் விட்டுறது. ஒரு கட்டுப்பாடா ஒரு அரசியல் இயக்கத்துக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா தேசிய இயக்கமான ஜாதி மதவாதங்களை உள்ளிழுத்து கொண்டு ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவதை நாங்கள் விரும்புகிறோம். பின்னால் 5 வருஷம் கழிச்சு நாங்கள் வாரோம், நீ அப்படியே போ, அவங்கள நாங்கள் எடுத்துக்கிறோம். இதுதான் லாபி. இதெல்லாம் நம்ம சொன்னா நீங்க நம்புறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கும். என்னடா இப்படி எல்லாமா நடக்கும், லூசு மாதிரி பேசுறாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் உண்மை. எங்கள் காலத்தில் நாங்கள் தேசிய இனம், தமிழ் தேசிய இனம், புரட்சி, மொழி அப்படின்னு பேசுவதற்கு அது நேரம் காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவமான அரசாங்கம் நமக்கு வந்துட்டாங்க. அதாவது கலைஞர், ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு 2 ஆளுமை இருக்கிற போது அவங்க எல்லாமே கட்டுப்பாடு அவங்க கஸ்டடிக்குள்ள அரசை நடத்துகிற போது வைத்திருந்தார்கள். எதிர்கட்சிகள் ரொம்ப வலுவா இருந்தது. கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி திமுக, மற்ற அமைப்புகள் எல்லாமே இருந்தாங்க. அவெல்லாம் ரொம்ப பயங்கரமான போராட்டம். நீங்க வெடிச்சு கிளம்புற போராட்டம் நடக்கும் மக்களுக்கு எதிராக ஒண்ணு நடக்கு அப்படின்னா. ஆனால் இந்த ஆளுமைகள் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா மதிமுக பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களுக்கு ஒரு முதுமை கட்டம் நெருங்கக்கூடியது. ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முதுமை above 75 அப்படி வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 80 தாண்டிட்டாங்க, அப்படி வச்சுக்கோங்களேன். ராமதாஸ் அவர்கள் வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் இயக்கம் அந்த தலைமைகளை புதுசா கொண்டு வருவாங்க. அதனால அதையும் தூக்கி அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய தலைவர்ங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது. விஜயகாந்த் வந்தாரு, அவர் நோயில படுத்துட்டாங்க. அது சினிமா லிஸ்ட்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு தலைவராகவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால யார் வருத்தப்பட்டாலும் சரி, அதை பற்றி நம்மளுடைய கருத்து. அதுதான் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதற்கான காரணங்கள் சரியாக இருக்க வேண்டும். நான் பிரபல்யமான ஆளு, என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி கட்சி ஒருத்தர் வந்தான்னா அவனை குப்பையில எரிஞ்சிடும். விஜயகாந்த் அந்த லிஸ்ட் தான். அவர் ஒரு காலத்தில் நான் எடுத்துக்கிட முடியாது, ஒரு காலத்தில் நான் பண்ணிக்கிட முடியாது. தமிழ் தேசியவாதி அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுக்குள்ள சோறு ஓட்டவெல்லாம் அப்படின்னா அப்போ வள்ளலாறுகளிலிருந்து மற்ற அமைப்புகள் எல்லாம் நம்ம சொல்லணும், வைக்கணும். ஒரு ஆளுமை இருக்கணும். அவங்கெல்லாம் மக்களுக்காக நின்று எந்த இடத்துலையும் போராடினவங்க கிடையாது. நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்கள சரி அப்படியே தூக்கி அங்கிட்டு வச்சிருவோம். விஜய்க்கு வருவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் வாரான், சினிமாவில் மீண்டும் நடிப்பார். ஏனெனில் அவன் சில நபர்களுக்காக, சில அதிகாரங்களுக்காக, பவர் பாலிடிக்ஸ்க்காக, வேர்ல்டு வைடு குளோபல் பாலிடிக்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட செல்ல குழந்தைகள். அவங்க சொல்றதை செய்யற கிளிப்பிள்ளைகள். அவர்கள் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, வச்சிருப்பாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஜனநாயக படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, டிஜிட்டலில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, யார் ரிலீஸ் பண்ணாலும் கூட தெரியலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்துக்குள்ள ஒரு ஏரியாவுக்குள்ள கேபிள் டிவிலேயே படத்தை போட்டிருக்கிறாங்க. விஜயோட முன்னாள் மேனேஜரா இருக்கக்கூடிய பி.டி. செல்வகுமார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேங்கிறார். ஆமாங்க, அப்படியே சொல்றாரு. நான் பார்த்துட்டேன் அந்த படம், அது எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி, அது எப்படி அந்த காட்சிகள் எல்லாம் இருக்குது, நான் இந்த காட்சி இப்படி இருக்குன்னு உடனே நிருபர்கள் சொல்றாங்க, படம் பார்ப்பதையோ பகிர்வதோ சட்டப்படி குற்றம், அப்படி செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, இந்த நீங்க அவங்க எல்லாம் காட்டினாங்க இல்லையா, அது மாதிரிதான் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டார். அதான் முழு படத்தையும் பார்த்துட்டேன்ட்டார். இணையங்களில் எங்கு பார்த்தாலும் சரி, அது முழுக்க நாங்க படம் பார்த்துட்டோம், சின்ன சின்ன காட்சிகள், புகைப்பட ஸ்டில் எல்லாமே வெளியிடுறாங்க. இப்போ என் பைக்குள்ள ஒரு பணம் இருக்கு, என் பைக்குள்ள ஒரு படம் இருக்கு, அது என்னை மீறி வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒன்று திருடை வெளியிடுன்னா, திருடை எங்க இருக்கணும், வீட்டுக்குள்ள தானே இருக்கணும், வேற எங்க போகணும் அப்படிங்கிறது எல்லாமே பேசிட்டோம், நம்மளே பண்ணிட்டோம்.
ஆனால் இவர்கள் இந்த பைரசி மூலமாக படம் வெளியானது எப்படி என்று காவல்துறையில் கம்ப்ளைண்ட் இந்த நிமிடம் வரை கொடுக்கவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் திருநெல்வேலியில் விஜய் பேசுகிற பொழுதே ஒரே ஒரு காரியம், ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் ஆகுவதற்கு தடுக்கிறார்கள் என்று சொன்னாப்ல. சென்னையில பேசக்கூடிய அந்த ஆதவ அர்ஜுனா ரெட்டி என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாருங்க கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய கலவரம் நடக்கக்கூடிய அளவுல ஒரு சூழல், ஒரு பெரிய பேசுபொருள் உருவாகும்னு அவர் சொல்றான். பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது. அதை நம்ம காணொலியில நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். அதுக்காக படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், அது படத்தை பார்த்து எல்லாம் வாந்தி எடுக்கிறதா சொல்றாங்க, மொக்க படமா இருக்குன்னு சொல்றாங்க. சரி கேட்கும், அது எப்படி ரிலீஸ் ஆச்சு அதைத்தான் நம்ம சொல்றோம். எப்படி ரிலீஸ் ஆச்சு, யார் ரிலீஸ் பண்ணா, கைது பண்ணியிருக்காங்க, ஒரு 6 பேரை கைது பண்ணியிருக்கிறதா செய்தி வருது, கேபிள் டிவில வெளியானவர்களை கைது வருது, எல்லாம் செய்யுது. ஆனா இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன், அவன் ஒரு கதாநாயகனாக நடித்த அந்த ஒரு படத்தின் கதாநாயகன் ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும் பேசலாங்க. அதுதான் நமக்கு பெரிய, இப்போ வரைக்கும் பேசலாம். நம்ம எப்பயுமே காத்திருந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் ஒரு காணொலியை உருவாக்கும் போது எல்லாமே அந்த அந்த நேரத்தில் அப்டேட் எதுவோ அதெல்லாம் வச்சுதான் நான் எடுப்பேன், ஒரு செய்தியை பேசுவேன். இல்லைன்னா சும்மா எடுத்தவங்க கடுத்தவங்க கவிழ்த்தவங்கிறலாம் நம்ம பேசுறது கிடையாது. கமலஹாசன் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க, தமிழ் திரையுலகம் பெரும் தீங்கில் மாட்டி இருக்கிறது, இது ஒரு பேராபத்து, உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை செய்தவர்களை குற்றவாளிகளாக கருதி சிறையில் அடிக்க வேண்டும்ங்கிற அளவுக்கு கமலஹாசன் சொல்றாரு. ஏங்க ரஜினிகாந்த் எதுக்கும் பேச மாட்டாருங்க, அவ்வளவு தூரத்துக்கு வெளியில அறிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. அவர் சொல்றாரு, ரஜினிகாந்த் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்கள் செய்தது தவறு, இதை யார் செஞ்சிருப்பா, இதை உடனடியாக கண்டுபிடிங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் கண்டனம் கொடுக்கிறார். அவரும் திரைப்பட சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகள் அறிக்கை கொடுத்துட்டாங்க, இதை உடனடியாக களையப்பட வேண்டும். அதை விட இன்னொன்று சொல்லியுமா, சிவகார்த்திகேயன், விஜய்க்கு அடுத்தாப்புல கொண்டு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் சொல்லி அவரு அறிக்கை கொடுக்கிறார். அப்புறம் கூடவே நடித்து கொண்டு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய காமெடி நடிகராக இருந்து கதாநாயகனாக மாறி கடினப்பட்டு உழைத்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சூரிங்கிற ஒரு நடிகர் கூட கொடுத்துட்டாருங்க. அதாவது ரஜினி கமல்ல இருந்து சூரி வரைக்கும் அறிக்கை கொடுத்துட்டாங்க, சங்கங்கள் கொடுத்துட்டாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளும் தேசிய இயக்கமும் அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி இன்னொன்று சொல்லட்டுமா, சென்சார் போர்டே அறிக்கை கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சென்சார் எல்முருகனும் உதயநிதியும் எல்முருகனும் தான் சேர்ந்து இதை வெளியிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சென்சார் போர்டு மறுப்பு அறிக்கையை கொடுத்துருச்சு. அதுக்கு பிறகு 3 நிகழ்ச்சிகளில் பேசிவிட்டார். இன்னைக்கு அவினாசிலையும் பேசிட்டாப்ல, திருப்பூர்லையும் பேசிட்டாப்ல. ஒரு செய்தி இல்லைங்க, பேசவே இல்லை, அதை பத்தி கேட்கவே இல்லை, கோரிக்கையே வைக்கல. அப்போ திருடன் எங்க இருக்கிறான்ங்கிறதா செய்தி. இதுக்கு இடையில ஒரு செய்தி வந்திருக்குது, அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த காணொலியை நான் போட்டேன். ஏன்னா இவன் திருப்பி மீண்டும் நடிக்க செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை இவங்களே கசிய விட்டுட்டு அதை பத்தி தயாரிப்பாளரை மூச்சு விடலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நடிகர் விஜயாத்தான் இருக்கணும். அந்த படத்தை அவர் தான் எடுத்துருக்கணும். அவர் தானே பெரிய சம்பளம், இந்தியாவிலே பெரிய சம்பளம் நாங்கள் தானே. படம் முன்னுக்காண்டு தானே இருக்கும். பிச்சு போட்ட இட்லியில பிச்சு ஈக்கு போடுவோம் இல்லை, ஈக்கு போடுறது தான், காக்காவுக்கு போடுறத கூட பெருசா இருக்கும். அவ்வளவுதானே நம்ம கண்ணால பாக்குறது. மீதியெல்லாம் இவனுங்க தானே போட்டு திங்கிறதுக்கு வச்சிருக்கிறானுங்க. அந்த கொழுப்புல தானே இப்படி அலைகிறானுங்க. அவனுங்களை சொல்லி புண்ணியம் இல்லை. இன்னைக்கு போகக்கூடிய இந்த கூட்டங்களை பார்க்கிற பொழுது நமக்கே அசிங்கமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. நாம் எந்த அரசியல் தளத்தில் இருக்கிறோம், நம்ம குடும்பத்துல இருந்து நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் இருந்து ஒரு பார்வையை பார்க்கும். தியேட்டர் பக்கம் போகாது, ஒரு நல்ல திரைப்படத்திற்கு கூட்டம் செல்லும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் நினைப்பதெல்லாம் கிடையாது, இல்லை. அதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விடை. இன்னைக்கு என்ன லெவல்ல நிக்கி கூட்டம் 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 பார்க்க, கூட்டம் 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 பார்க்கன்னு போய்கிட்டு இருக்கிறான், வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு இடத்துல கூட ஜனநாயகன் என்னுடைய திரைப்படத்துக்கு எனக்கு அநீதி நிலைத்து விட்டார்கள், அதற்கு எனக்கு தீர்வு கொடுங்கள்னு கேட்கவே இல்லை. அப்ப களவாணி எங்க இருக்கிறா, அதுதான் கோரிக்கையா வச்சு பல்வேறு நபர்கள் பல்வேறு இதழ்கள்ல பல்வேறு தளங்கள் நம்மளே ஏற்கனவே முதல் வீடியோ அநேகமாக நீங்கள் நல்லா டைம் சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதல் காணொலி நம்ம தான் போட்டிருப்போம். ஜனநாயகன் ரிலீஸ் டிஜிட்டலில் 5.5 நிமிடங்கள் வந்து விட்டது என்று சொன்ன உடனே நம்ம காணொலி தான் நம்ம போட்டிருப்போம். ஒன்றும் கிடையாது. அத்தனை பேர் அறிக்கை கொடுத்து, இந்திய அளவில் அறிக்கை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் பேசல. ஆகையால் இந்த டிஜிட்டல் இழப்பை, தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட இழப்பை நீக்குவதற்காக நான் ஒரு படத்துல நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க போயிடுவான்.
ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஆடுன காலம் பாடுற வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லி, அது இவனுக்கும் பொருந்தும். ஏன்னா முதல் கூட்டத்துல என்ன கூத்தாடி, யார் சொன்னா கூத்தாடின்னு, இவனே சொன்னான் இல்லையா. ஆனா அவனுக்கு முட்டு கொடுக்குறங்கிற பேர்ல சில பொறுக்கிய வந்தாங்க பாருங்க, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது. சில பொறுக்கி என்ன சொன்னாங்க, பொறுக்கின்னு தான் சொல்லணும், அவனுங்கெல்லாம் இதே கிடையாது. அதாவது அந்த எடிட் ரூம்ல இருக்கிறவங்களுக்கு பத்தியில அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆதவ அர்ஜுனா அப்படி சொல்றாரு. அதனால அவங்க பார்வையிலையும் இந்த எலெக்ஷனை பாதிக்குங்கிறதுக்காக ஏன் விட்டுறக்கூடாது, இருக்கக்கூடாது? ஏய், ஒரு அளவு வேண்டாமா? பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? ஒரு தவறுன்னா அதை கண்டிக்கணும். குற்றவாளியை பற்றி ஒட்டுமொத்தமா எல்லாமே மூடிட்டாங்க, வச்சுட்டாங்க. யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கா, பாதிக்கப்பட்டவன் எவன், டைரக்டர் வெளியே தான் இருக்கிறா, தயாரிப்பாளர் வெளியே தான் இருக்கா, எடிட்டர் வெளியே தான் இருக்கா, நடிச்சவன் வெளியே தான் இருக்கான். அப்புறம் எப்படா போகும்? இவ்வளவு தூரம் நம்ம சொல்லி வரோம்ல, வேற ஒன்றும் கிடையாது. பழியெல்லாம் மக்கள் மீது போட்டுவிட்டு என்னால் நூற்றுக்கணக்கான கோடிகள் இழந்ததினால் அவருக்காக நான் மீண்டும் நடிக்கப் போகிறேன் என்று நடிக்க செல்வான் விஜய். இதுதான் நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணொலியின் தேதியை கூட நீங்க வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் தொடர்கள்.